Welcome to our channel InTech. Today I am going to give brief introduction about compiler. So I am going to tell about what is compiler, what is the use of compiler, why we are using the compiler concept. First of all, we would like to know what is programming language. We all know what is programming language. There will be three types in the language. First one, low level language. Second one, middle level language. Third one, high level language. Programming language la three types irukku: low level, middle level and high level language. Low level language is also called as machine level language. Is nothing but is a combination of zeros and ones la irukum. Middle level language is also called as assembly level language. High level language அப்படின்றது நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் கான்செப்டில் யூஸ் பண்ணுறது C++, ஜாவா எல்லாமே என்ன லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ். In early stages, programmers are written program in low level language, which means for example இப்போ ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா they are written in low level language. அதாவது zeros and ones காம்பினேஷன்ஸில் தான் எழுதினாங்க. பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லென்த் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட் த எரர். தென் ஒன்லி தே கேன் டெவலப் த மிடில் லெவல் லாங்குவேஜ். பிகினிங்கில் லோ லெவல் லாங்குவேஜ் இருந்தது, அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ தென் தே டெவலப் மிடில் லெவல் லாங்குவேஜ். இஸ் நத்திங் பட் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா தே ஆர் யூஸிங் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட் தென் A, B. It is a low level, it is a low level language. It's a middle level language. Add A, B. Add is a assembly instructions. There will be some disadvantages. So then they develop the high level language. C is equal to A plus B. It's a high level language. Zeros and ones is a low level language. Add A, B is a middle level language. C is equal to A plus B is a high level language. However, the machine understand only the low level language. Is a machine level language because machine is made up with the combination of zeros and ones. Machine la irukra ella parts pathina it can accept only the low level language, machine level language. But நம்ம வந்து low levelலையோ middle levelலையோ வந்து ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது கிடையாது. பிகாஸ் ப்ரோக்ராம் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். பிகாஸ் ப்ரோக்ராம் லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் 500 to 1000 லைன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டில் எரர் வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா லோ லெவல்லேருந்து மிடில் லெவல் டெவலப் பண்ணாங்க. தென் மிடில் லெவல்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே பார்த்திங்க, எல்லா ப்ரோக்ராம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணுறோம். C++, ஜாவா எல்லாமே என்ன லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம ப்ரோக்ராமர்ஸோட ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக, ஃப்ரெண்ட்லினஸ்க்காக நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். பட் மெஷினில் தான் நம்ம அதை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். மெஷினால் ஹை லெவல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி லோ லெவல் லாங்குவேஜ் ஒன்லி. அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் அதால் அக்செப்ட் பண்ண முடியும். ஃபார் தேட் வி நீட் ஒன் டிரான்ஸ்லேட்டர் நம்மளுக்கு வேணும். டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது அந்த வேர்ட்லேயே இருக்குது. ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜை இன்னொரு டைப் ஆஃப் லாங்குவேஜை அது என்ன பண்ண போகுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போகுது. So what is the use of translator in the sense? Translator is a concept or machine which converts one type of programming language into other type of programming language. Other type of programming language. Translator translate one type of programming language into other type of programming language. அப்படின்னா இதுவும் லாங்குவேஜ் தான், இதுவும் லாங்குவேஜ் தான். பட் இந்த லாங்குவேஜ் வேற ஒரு லெவலில் எழுதியிருப்பீங்க. அதாவது இப்போ ஹை லெவலில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இதுவும் லாங்குவேஜ், பட் இது வந்து அதர் டைப் ஆஃப் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். இட்ஸ் அ சோர்ஸ் லாங்குவேஜ். அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் லாங்குவேஜ். Our source language is otherwise called as source code. Target language is otherwise called as target code. So translator is nothing but translate or convert one type of language into another type of language. ஏன் டிரான்ஸ்லேட்டருக்கு வந்தோம் அப்படிங்கிறத நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்.
பிகினிங்கில் லோ லெவல் லாங்குவேஜ் மிஷின் லெவல் லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததுனால மிடில் லெவல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததுனால அதுக்கப்புறமா ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான். பட் மிஷினால் ஹை லெவல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தேவை. அந்த டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் தான் நம்ம எழுதுகிற ஹை லெவல் லாங்குவேஜை அது மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் டிரான்ஸ்லேட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர், அசம்பிளர் அண்ட் இன்டர்பிரிட்டர். there will be lot of types in translator. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் தான். டிரான்ஸ்லேட்டர்ன்றது ஒரு இதை இன்னொரு இதை டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ கம்பைலர், அசம்பிளர், இன்டர்பிரேட்டர் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர். ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜை இன்னொரு டைப் ஆஃப் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ அசம்பிளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கன்வெர்ட் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இன்டு லோ லெவல் லாங்குவேஜ். அசம்பிளருக்குள்ள இன்புட்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ஆர் மிடில் லெவல் லாங்குவேஜ் இட் கன்வெர்ட்டட் இன்டு த லோ லெவல் ஆர் மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ கம்பைலர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண போகுது. நீங்கள் என்ன லெவல் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுனீங்கனாலும் C++, ஜாவா அந்த லாங்குவேஜை கம்பைலர் டிரான்ஸ்லேட்டருக்குள்ளே இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அவுட்புட் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்லேட்டர் தான். அசம்பிளர் மட்டும் அசம்பிளி லெவல் லாங்குவேஜை உள்ள இன்புட்டாக வாங்கும். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னா மிடில் லெவல் லாங்குவேஜ் ஆட் A, B அந்த மாதிரி அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் எல்லாம் இன்புட்டாக வாங்கி இட் ஜென்ரேட்ஸ் த லோ லெவல் லாங்குவேஜ். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜஸ் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் லோ லெவல் லாங்குவேஜஸ் அவுட்புட். கம்பைலரும் இன்டர்பிரேட்டரும் இன்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ், அது லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது மெஷின் லெவல் லாங்குவேஜ், மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜாக அது வந்து கன்வெர்ட் பண்ணுற டிரான்ஸ்லேட்டராக இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் there are main difference in compiler and interpreter. both are the translator. ரெண்டுமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான் உள்ள இன்புட்டாக வாங்கும். ரெண்டோட அவுட்புட்டுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலருக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் உள்ள இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இட் கம்பைல்ஸ் ஹோல் ப்ரோக்ராமையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணி ஃபைனலாக தான் அதோட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். இல்லை எரர் ஃப்ரீயாக இல்லை ப்ரோக்ராம் அப்படின்னா கண்டிப்பாக இட் ப்ரொடியூஸ் சம் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ப்ரோக்ராம் 10 லைன்ஸில் இருக்குது. இதுலேயும் 10 லைன்ஸ் ப்ரோக்ராம், இதுலேயும் 10 லைன்ஸ், சேம் ப்ரோக்ராம் தான் ரெண்டுலேயும் இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பைலருக்குள்ளே இந்த 10 லைன் ப்ரோக்ராம் உள்ள இன்புட்டாக வரும்போது இட் கம்பைல்ஸ் த ஹோல் ப்ரோக்ராம். 10 லைனையும் ரீட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த 10th லைனில் தான் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் அண்ட் எரர். இன்கேஸ் 5th லைனில் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணி எண்டிங் 10th லைனோட எண்டிங்கில் தான் இப்படி 5th லைன் the line 5ல் எரர் இருக்குது, என்ன டைப் ஆஃப் எரர் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணும். பட் இன்டர்பிரேட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th லைன்லேயே அது என்ன பண்ணிடும், அதோட எக்ஸிக்யூஷன் கம்பைலேஷனை ஸ்டாப் பண்ணி எரரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். விச் மீன்ஸ் ரிமைனிங் 5 லைன்ஸ் வந்து அங்கே கம்பைல் ஆயிருக்கவே செய்யாது. ஸோ கம்பைலர் கம்பைல்ஸ் த ஹோல் ப்ரோக்ராம், பட் இன்டர்பிரேட்டர் கம்பைல்ஸ் த ப்ரோக்ராம் லைன் பை லைன். ஒவ்வொரு லைன் பை லைனாக அது என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா ரீட் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு லைனில் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த லைனோட அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி எரரை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ கம்பேர்ட் டு எது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எரர் டிடெக்ட் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர். பிகாஸ் கம்பைலர் ஹோல் ப்ரோக்ராமையும் கம்பைல் பண்ணி எண்டில் தான் எரரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த லைனில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் லைனாக செக் பண்ண வேண்டியிருக்கும். பட் இன்டர்பிரேட்டர் அப்படி கிடையாது. எந்த லைனில் இப்போ ஃபஸ்ட் லைனில் எரர் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் லைன்லேயே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தென் வி ஹாவ் டு ஈஸி டு டிடெக்ட் ஃபஸ்ட் லைனில் தான் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கம்பேர்ட் டு interpreter is easy to detect the error. This is the main difference in compiler and interpreter. Both are the translator, but compiler execute the whole program, but interpreter line by line execution. This is line by line execution. Compiler வந்து whole execution. Program whole execution. Debugging எங்கே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா interpreterல debugging ஈஸியாக இருக்கும், compilerல debugging is very hard. These are the differences between compiler and interpreter. Compiler execute the whole program, interpreter execute the program line by line. So it is very difficult to debugging the error. In interpreter it is very easy to detect the error because in the line error வருது அந்த லைன் அது ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிடும். So it is very easy to
detect the error in interpreter. So டிபக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இங்கே எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கிறதுனால எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி ஸ்லோவர் கம்பேர்ட் டு கம்பைலர். பட் இன் கம்பைலர் execution will be very faster because it executes the whole program. So execution பார்த்தீங்கன்னா ரொம்ப faster. These are the main differences between compiler and interpreter. Once again I repeat the introduction about the compiler. Compiler is a translator which converts one type of programming language into another type of programming language. One type of programming language is called as source language. Output is target language or target code. What is the use of compiler in this sense? Compiler is a translator. In early stages நம்ம வந்து low level language யூஸ் பண்ணோம், அடுத்து middle level language. பட் நம்ம இப்போ nowadays எல்லாருமே ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி யூசர் ஃப்ரெண்ட்லி. ப்ரோக்ராமிங் லைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரோக்ராம் பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ் தான். லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கோடிங் இருந்தாலும் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆடுன்னு இருந்தாலும் ஜீரோஸ் அண்ட் ஒன் காம்பினேஷன்ஸில் தான் இருக்கும். சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஜீரோஸ் அண்ட் ஒன் காம்பினேஷன். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரோக்ராமிங் பார்த்திங்க அப்படின்னு ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது லோ லெவல் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அண்ட் மிடில் லெவல் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. அதனால தான் யூசர் ஃப்ரெண்ட்லிக்காக யூசர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக கொண்டு வந்த லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்மளால் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். பட் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜை வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மிஷின் லெவல் லாங்குவேஜ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர், இன்டர்பிரேட்டர்லாம். ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் இன்னொரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் அதை என்ன பண்ண போகுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போகுது. கம்பைலருக்குள்ளே இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் இப்போ சிலாம் பார்த்தீங்கன்னா டர்போ சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. டர்போ சினா கம்பைலர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சி ப்ரோக்ராம் ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுவீங்க. கம்பைல் நீங்கள் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஹை லெவல் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் மிஷினுக்குள்ளே இன்புட்டாக அது கொடுக்கும். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் இஸ் நத்திங் பட் அ கம்பைலர் விச் கன்வெர்ட்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு மிஷின் லெவல் லாங்குவேஜ். இதுக்காக தான் கம்பைலரை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வாட் இஸ் அ கம்பைலர்? கம்பைலர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் விச் கன்வெர்ட்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு லோ லெவல் ஆர் மிஷின் லெவல் லாங்குவேஜ் பிகாஸ் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி லோ லெவல். அண்ட் யூஸ் ஆஃப் கம்பைலர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரோக்ராமை ஹோலாக நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னே யூசர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வேணும். ஸோ கம்பைலர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அங்கே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ன்ற டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுறோம். And if you have any doubt, please comment. And if you like our channel, please share and subscribe. Thanks for watching.